வணக்கம், என்னுடைய பேர் நகோமி. என்னுடைய யூடியூப் சேனலில் நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நான் மாட்டிறைச்சி கறி எப்படி வைக்கிறேன்ட்டு உங்களை எல்லாருக்கும் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். மாட்டிறைச்சி கறிக்கு தேவையான அளவு எண்ணெய், இது நான் என்ன எடுத்து வச்சுருக்கிறேன். அளவு நாங்கள் உடையக்குள்ளே பார்க்குறோம். மற்றது இது கரவாப்பட்டை பிரியாணியில் இதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ மாட்டிறைச்சி. இதுக்கு ரம்ப இலையும் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் இருக்கிறது. நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். தக்காளி பழம் 3 சின்ன தக்காளி பழம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். பெருஞ்சீரகம், மிளகாத்தூள், இது வெங்காயம் 3 வெங்காயம், சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு பூண்டும் இஞ்சி கிழங்கும் இதுக்கு நான் உரலில் குத்தி வச்சுருக்கிறேன் தேவையான அளவு. இதில் கறிக்கு தேவையான அளவு உப்பு இருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் இருக்கிறது. இது இவ்வளவும் இந்த மாட்டிறைச்சி தேவையான பொருட்கள். இது நான் மசாலா பவுடர் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிறேன். நான் கிரண்டையில் அடித்து நான் ஏலக்காய், கருவேப்பிலை, கிராம்பு இது கறி முடிய விட்டு நாங்கள் போட்டு இறக்குறோம். எப்படி கறி செய்கிறேன்னு இப்போ நாங்கள் செய்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் அடுப்பு போட்டு அடுப்பில் சட்டி வச்சுருக்கிறேன். இப்போ சட்டி நல்லா சூடாக வந்துட்டுது. முதலாவது நான் தேவையான அளவு எண்ணெய் விடுறேன். இப்போ எண்ணெய் நல்லா சுட்டுட்டுது. நாங்கள் இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போடுவோம். பெருஞ்சீரகம் நல்லா வதங்கிட்டது. நான் இப்போ வெட்டி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிற்பாடு தான் நாங்கள் இதற்கு தேவையான சாமான்கள் எல்லாம் இதுக்கு போட்டு கறி வைக்க போகிறோம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வந்த பிற்பாடு தான் நாங்கள் மீதியான பொருட்களை இதுக்கு போடணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு நாங்கள் 1 டீஸ்பூன் உப்பு போடுவோம். 1 டீஸ்பூன் மஞ்சளும் இதுக்குள்ளே போடுகிறேன். வெங்காயத்தோடு மஞ்சளையும் உப்பையும் போடுகிற போது வதங்கிடும். இப்போ வெங்காயம், பெருஞ்சீரகம், மஞ்சள், உப்பு நல்லா வதங்கிட்டது. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு 1 பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4 பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்களும் போடுங்க, கறி நல்ல வாசனையாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு நான் 3 பச்சை மிளகாயும் மற்ற ரம்ப இலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் அதுக்குள்ளே போட்டு கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டு நான் நல்லா வதக்க போகிறேன். இப்போ பாருங்க, பிரியாணியில் மற்ற ரம்பையில் பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் வதங்கி நல்ல ஒரு பொன்னிறமாக வந்துட்டு நான் இதுக்கு இஞ்சியும் உள்ளியும் குத்தி வச்சுருக்கிறேன் உரலில். இப்போ நான் இதுக்குள்ளே போட போகிறேன். மாட்டிறைச்சி நான் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாம் வதங்கின பிற்பாடு இப்போ நான் மாட்டிறைச்சியை போட போகிறேன் இதுக்குள்ளே. எல்லாம் நான் சேர்த்து இப்போ பிரட்டிட்டேன். இப்போ நான் 10 நிமிஷம் மூடி அவிக்க போகிறேன் இறைச்சியை. இப்போ மூடி இருக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்ப்போம் எப்படி அவிஞ்சிருக்குதுண்டு. இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு நாங்கள் இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா அவிஞ்சிருக்கு இறைச்சி. அடுப்பை கொஞ்சம் கூட்டி இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு 1 கரண்டி மிளகாத்தூள் போட போகிறேன். இது காணாது, இன்னும் கொஞ்சம் போடுவோம். கறி உரைப்பாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ தூள் போட்டபடியாக 1 கிளாஸ் தண்ணி விட்டு இன்னொருக்கா ஒரு 10 நிமிஷம் இறைச்சி அவிக்க வேணும். என்ன மாட்டிறைச்சி அவிய நேரம் செல்லும். இனித்தான் நான் தண்ணி விட போகிறேன். தூள் போட்டுட்டேன். 1 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் இந்த தண்ணி இதுக்கு விட்டு மாட்டிறைச்சியை நல்லா அவிக்க போகிறேன். வடிவாக இதை பிரட்டி போட்டு இன்னொரு கொஞ்ச நேரம் நாங்கள் அவிய விடுவோம் இறைச்சி. இப்போ நான் திறந்து பார்க்க போகிறேன் எப்படி அவிஞ்சிருக்குதான்னு இறைச்சி. நான் 2 சின்ன தக்காளி பழம் வெட்டி வச்சிருந்தேன். இப்போ அதை இதுக்கு போட்டு நல்லா அவிய விட்ட பிற்பாடு இன்னொரு கொஞ்ச நேரம் மூடவும். நான் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கிறேன்னு சொன்னேன். நான் அதே போல் இப்போ உருளைக்கிழங்கையும் போட்டு சேர்த்து அவிய விட்டுட்டு ஒரு கொஞ்சத்தால் கறி முடிஞ்சிடும். இப்போ மாட்டிறைச்சி தேவையான எல்லாம் போட்டுட்டேன், உருளைக்கிழங்கும் போட்டுட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் அவிய விட்டுட்டு நாங்கள் திரும்ப மசாலா பவுடர் அரைச்சி வச்சுருக்கிறோம். அதையும் போட்டு நாங்கள் கறியை நிப்பாட்டி விட கறியெல்லாம் முடிஞ்சிடும்.
இப்போ நாங்கள் திறந்து பார்க்க போகிறோம். மாட்டிறைச்சி உருளைக்கிழங்கு எல்லாம் அவிஞ்சிட்டு தாண்டு. இப்போ நான் பார்க்குற போது பாருங்க எல்லாம் அவிஞ்சிட்டுது. இதுக்குள்ளே நான் ஒரு ஏலக்காயும் கரவாப்பட்டையும் கராம்பும் அரைச்சி வச்ச பவுடர் போட்ட வாசனையாக இருக்கும். இப்போ போட்ட மசாலா பவுடர் எப்படி இருக்குன்னு நான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டி போட்டு கறியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ மாட்டிறைச்சி கறி செய்து முடிஞ்சது. இப்போ மாட்டிறைச்சி அவிஞ்சிட்டானே நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எல்லாம் உப்பு உரைப்பு எல்லாம் கணக்காக இருக்குது. நான் சொன்னபடியே மாட்டிறைச்சி கறி முடிஞ்சது செய்து. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நீங்கள் பார்த்துனீங்க. நான் உங்களுக்கு எல்லாம் எழுதி விடுறேன். அதேன்படி செய்து சாப்பிடுங்க சமைச்சு. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.